சண்முகபரணி சீரியலில் நீ என்னடா வந்து பார்க்கலாம் வாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாங்க. முத்துப்பாண்டி, சவுந்தரபாண்டி, சனியன் 3 பேர் வந்து போயிட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்குறாங்க. அந்த கேஸ் ஃபைல் வந்து வேணும். ஏதோ 3 மாதம் குழந்தை காணா போச்சுங்கிற மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் வந்து இருக்குன்னு சொன்னியப்பா காட்டணுன்னே. ஆமாம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோலேருந்து ஆதாரத்துலேருந்து எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒன்றை வந்து இதை பார்த்தா கனி மாதிரி தானே இருக்குது. ஆமாம், ஏன்னா அந்த ஊர்லேருந்து 3 மாதத்தில் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வந்தது நம்ம வைகுண்ட ஃபேமிலி தான். அப்படி இருக்க சூழ்நிலை மேபி இருக்கலாம். அந்த குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம்? வசதி வாய்ப்பில் எப்படி? ஐயா வசதி வாய்ப்பில் அதெல்லாம் ஒன்றும் குறைச்சலே இல்லை. நம்மளை விட பல மடங்கு வசதி வாய்ப்புங்கிற மாதிரி அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க. அப்படியா? அப்போனா அவங்க லைட்டாக வந்து ஸ்க்ரூ ஏற்றி விட்டால் போதும், அவங்க உச்சக்கட்ட கோவம் வந்து அடைஞ்சிருவாங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். எந்த ஊர் அப்படின்னு சொல்லும்போது கன்னியாகுமரிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஒன்றா கன்னியாகுமரிக்கு வேக வேகமாக போயிட்டுருக்காங்க. நம்ம அந்த ஃபைல்லாம் எடுத்துக்கிட்டு முத்துப்பாண்டியோட கேங்கலாம் வீட்டு வாசலில் வந்து இறங்குறாங்க. அப்பா எவ்வளோ பெரிய வீடுப்பா, பார்க்குறதுக்கே வந்து பங்களாவே தோற்று போயிடும் போல இருக்குது. இவ்வளோ பெரிய மாளிகையில் வாழ வேண்டிய பொண்ணையை அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. என்ன பண்ணுறது, இனிமேட்டாவது கனியை இந்த வீட்டில் வந்து ஒப்படைச்சிருவோம். அப்போ தான் சண்முகத்துக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும். உள்ளே வந்து போகலான்னு சொல்லி இருக்கிறப்ப ஏதோ ஒரு பாட்டு சவுண்டு வந்து கேட்குது. பார்த்தா கனியோட பிறந்த நாள் இன்றைக்கி தான் போல இருக்குது. அவங்க அம்மா வந்து எமோஷனலாக வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. என்னையா உள்ளே வந்து இது மாதிரி சத்தம் கேட்குது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது குழந்தைக்கு பிறந்த நாள் 3 மாதத்தில் வந்து குழந்தை வந்து காணாமல் போச்சு. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் விழா எடுத்து ஸ்வீட்டு கொடுத்து அமர்க்கலம் பண்ணிடுவாங்க. அதோட ஃபங்க்ஷன் தான் சொன்னோன்னா சோகமாக வந்து பாட்டு பாடிக்கிட்டு எல்லாருக்கும் வந்து பட்டு வெட்டி பட்டு துணி, அதுக்கப்புறம் ஸ்வீட் பாக்ஸ் 2 கிலோ கிட்ட இது எல்லாத்தையும் வந்து அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல நம்ம மீனாட்சிங்கிற கனியோட அம்மா ரொம்ப சோகமாக வந்து கொடுக்குறாங்க. சந்தோஷத்தோட குடும்பம் ஏதாவது ஒரு மூலையில் நம்ம பொண்ணு வந்து நிம்மதியாக ஹாப்பியாக தான் இருப்பா, அவளுக்குன்னு ஒரு நல்ல குடும்பம் இருக்கும், கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணை நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம், நீ எதுவும் கவலைப்படாதங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த ஃபேமிலியெல்லாம் ஸ்வீட் பாக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சோகமாக அந்த ரூமில் உட்காந்துட்டு இருக்கப்ப உள்ளே வரலாங்களா, ஒரு முக்கியமான வந்து செய்தி வந்து சொல்லிட்டு போகலான் தான் வந்திருக்கேன்னொன்னே வந்து உட்கார சொல்கிறாங்க. என்ன விஷயம்? இத்தனை நாளாக நீங்கள் தவிச்சிக்கிட்டு இருந்தீங்க, பிறந்த நாளைக்கு ஏம்மா சோக பாட்டு பாடுறீங்க? ஏன்னா 3 மாதத்தில் வந்து காணாமல் போயிட்டான்னு சொல்லி கன்னியாகுமரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல. ஓ அப்படிங்களா, உங்கள் குழந்த கிடச்சிட்டா? நல்ல விஷயம் சொல்ல தான் நான் வந்திருக்கேன். என் குழந்த கிடச்சிட்டாளா? ஆமாம், என் ஊருக்கு சேர்ந்தவங்க 3 மாதம் கை குழந்தை வந்து கன்னியாகுமரியிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த அதே தேதியில் தான் இவங்களும் வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்து அடுத்த நாள் வந்து வந்திருக்காங்க எங்கள் ஊருக்கு. அப்படி இருக்கும்போது வேறு சுற்று வட்டாரத்தில் எந்த குழந்தையும் வந்து காணாமல் போகல இதே தேதியில். அது எல்லாத்தையும் நாங்கள் தீவிரமாக வந்து விசாரிச்சிட்டோம். என் பையன் போலீஸு, என் ஃப்ரெண்டும் வந்து போலீஸ் தான். அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்கள் குழந்தையாக தான் இருக்கும். 13 வயசு ஆகுது. ஆமாம், என் பொண்ணுக்கு 13வது வயசு தான் இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் பெரிய மனுஷி ஆகிட்டா. அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக பேசுகிறாங்க. என் பொண்ணு வந்துட்டாளா, வரப்போகிறாளா, இத்தனை நாளாக வந்து நாங்கள் பட்ட கஷ்டம்லாம் விடிய போதா அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியும் வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துக்கிட்டு அவங்க பொண்ணு சின்ன வயசு ஃபோட்டோ பக்கத்தில் அப்படியே நின்றுக்கிட்டு அவங்க அம்மா அழுன்னு அழுகுறாங்க. அந்த இடத்துல பார்க்கவே எமோஷனலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் கனி வந்து நிம்மதியாக சந்தோஷமாக வந்து தூங்குறாங்க. தூங்குறப்ப சரட்டுன்னு யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சோன்னே உடனே ஏஞ்சிட்டாங்க. என் கூடயே வந்துடுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவோட வாய்ஸ் வந்து கேட்குது அந்த இடத்துல. நம்ம செல்லக்கனிக்கு நான் வரமாட்டேன், என்னை விட்டுருங்க விட்டுருங்க, என் அண்ணன் கூடயும் அப்பா கூடயும் மட்டும்தான் நான் இருப்பேங்கிற மாதிரி செல்லக்கனி வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டுன்னு வந்து பேரெதிர்ச்சியாக நிற்கிறாங்க ஒத்துமொத்த குடும்பம். ஏன்னா என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி ரத்னா, வீரலட்சுமி, வீட்டில் இருக்கிற எல்லாரும், வைகுண்டலேருந்து எல்லோரும் வர்றாங்க. யாரோ ஒருத்தவங்க இருட்டிலேருந்து நான் கூட வந்து வந்துருன்னு சொல்லி ஒரு பெண் குரலில் வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் அவங்களோட அம்மான்னு சொல்லி என்னென்னமோ சொன்னாங்கன்னொன்னே, ஐயோ ஜோசியர் சொல்லியிருக்காங்க 14 வயசுலேருந்து உங்கள் பொண்ணு உங்ககிட்ட இருக்க மாட்டா, அவங்க அப்பாவை தேடி அம்மாவை தேடி அங்கே போயே ஆகணும். நீங்களே அனுப்பலைன்னா கூட அந்த பொண்ணு இனிமேட்டு உங்கள் கூட இருக்க மாட்டா, வனவாசம் முடிஞ்சிருச்சு, இனிமேட்டு உங்களால் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து குருக்கள் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல ரொம்ப சோகமாக வந்து நின்னாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சண்முகத்துக்கு என்ன சொன்னு ஏது சொன்னு சுத்தமாக தெரியவே இல்லை. ஒத்துமொத்த குடும்பமும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க செல்லக்கனிக்கிட்ட. தயவு செஞ்சு அமைதியாக இருமா, அங்கெல்லாம் யாருமே இல்லை, சொன்னால் புரிஞ்சுக்க. இல்லை யாரோ ஒருத்தவங்க அந்த இருட்டிலேருந்து வந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அங்கே குடு குடுன்னு போய் பார்க்குறாங்க. அந்த இருட்டுக்குள்ளேருந்து யாருமே இல்லை, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி செல்லக்கனிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ரத்னா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் வேணா உன் கூடயே இருக்கம்மா, எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா வந்து சமாதானப்படுத்துறதுக்காக வந்து செல்லக்கனி பக்கத்தில் வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க.
ஒரு பக்கம் ரொம்ப ஃபீலிங்காக வந்து இருக்காங்க நம்ம ரத்னாலேருந்து எல்லோரும். குழந்தை தன்னை விட்டு போதா, பரணிக்கு, வைகுண்டத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சிருக்கு. என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக தெரியாமல் தடுமாற்றத்தில் வந்து இருக்காங்க ஒட்டுமொத்த குடும்பமும். முத்துப்பாண்டியும் சௌந்தரபாண்டியனும் செய்கிற செயல்னால நிச்சயம் அவங்க அம்மா வந்து வீட்டுக்கு வந்து வரப்போகிறாங்க. கூட்டிகிட்டு வந்தோன்னே செல்லக்கனியை அவங்க வீட்டை விட்டு அனுப்புவாங்களா? நிச்சயம் சண்முகம் வந்து அனுப்ப மாட்டாங்க. இருந்தாலும் வந்து பஞ்சாயத்தில் கூட்டி செல்லக்கனி பெற்றவங்களுக்கு தானே சொந்தமானவங்க. இத்தனை நாளாக வளர்த்தாங்க. அது எல்லாத்துக்கும் வந்து வேணா பைசல் போட்டு காசு வேணால் கொடுத்துடலான்னு சொல்லும்போது நிச்சயம் உச்சக்கட்ட கோவம் வந்து அடைவாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம். வேறு லெவலில் இருக்க போதுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.